லில்லி ரோஸ் எல்லாரும் வந்தாச்சா? ஆமா வந்தாச்சு. அப்புசாமி குப்புசாமி ரங்கசாமி எல்லாரும் வந்தாச்சா? ஆமா வந்தாச்சு. மார்க் லூக் பால் எல்லாரும் வந்தாச்சா? ஆமா வந்தாச்சு. வாட் ரோஸ், என்ன மறந்துட்டியே? ஐ அம் சேட். ஓ சாரி ஜாக். என்ன வில்லு பாட்டா இல்ல வேற எதுவும் ஆயா? ரோஸ் ஜாக்குன்னுட்டு டைட்டானிக்ல போற மாதிரியே இருக்குது. இது வில்லுப்பாட்டியின் லண்டன். ஓ அப்படியா? என்னால அள்ளி மல்லி வள்ளி படிக்கிற கிராமத்து பாடலையும் கேட்கலாம், ரோஸ் ஜாக் பாடும் லண்டன் பாட்டையும் கேட்கலாம். ஓ ஆக தமிழ் எத்திசையிலும் ஒலிக்குதுன்னு சொல்லுங்க. கடல் கடந்தும் தமிழ் வாழுது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இருக்கையா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்ப பாட்ட ஆரம்பிக்க? அதானே. வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்தனம் போட்டு பாட்ட ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாமே. వచ్చిన వారందరికీ వందనం చెప్దామా? We welcome Jesus Christ and everyone else present. தமிழ் வில்லு பாட்டுல இங்கிலீஷ் வருது, தெலுங்கு வருது, என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. சாதாரண குரூப்பாயா இன்டர்நேஷனல் குரூப் ஆச்சே? ஆவலோடு பார்க்க வந்த எல்லாருக்கும் வந்தனமே. ஆனந்தமே சந்தோஷமே எல்லையில்லா பேரின்பமே. வந்தனம் வந்தனமே, வந்தனம் வந்தனம் வந்தனமே, வந்தனம் வந்தனமே, வந்தனம் வந்தனம் வந்தனமே, வந்தசனம் புந்தனமே, வந்தசனம் புந்தனமே, வந்தசனம் புந்தனமே. ஏற்கனவே குந்தி இருக்க சனத்தை பார்த்து குந்து குந்து குந்துன்னு அது எங்க போய் குந்தும் திருப்பியும். Hey cool man, Let's sing of Jesus Christ's virgin birth and of the shepherds and wise men who came to see him. முதல்ல விஷயத்துக்கு வருவோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் என்ற தேசத்துல பெத்லகேம் என்ற ஊர்ல மாட்டு தொழுவத்துல வந்து பிறந்தாரையா. அவருடைய பிறப்பின் நற்செய்தி ஒரு பாடலாக பாடிடலாமா? பிறந்தாரே பிறந்தாரே இயேசு நமக்காக பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே நம்மை வாழ வைக்க பிறந்தாரே. ஏழை கோலம் எடுத்தாரையா தண்ணீரிடம் பிறந்தார். ஏழை கோலம் எடுத்தாரையா தண்ணீரிடம் பிறந்தார். அவர் தண்ணீரிடம் பிறந்தார். அவர் தண்ணீரிடம் பிறந்தார். என்ன கன்னியிடம் பிறந்தாரா? யார் காதல பூசுறீங்க? 2025ல இதெல்லாம் நடக்கிற காரியமா? ఏమి కన్యకు జన్మించాడా? 2025లో కూడా ఇది నడిచే పనేనా? ఎవరి చెవిలో పూలు పెడుతున్నారు?
அட சும்மா இருங்கய்யா, இங்க யாரு காதலையும் பூ சுத்தலையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார். அப்படியா? அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியிடம் தான் வந்து பிறப்பார் என்று சொன்னார் ஐயா. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகத்தான் இதெல்லாம் நடந்தது. உங்களுக்கு தெரியுமா, இந்த வயல்வெளிகளில இருந்த சாதாரண மக்களாகிய மேய்ப்பர்களிடத்துல தேவதூதர்கள் வந்து இந்த நல்ல செய்தியை அறிவித்தார்கள். அதை கேட்ட அந்த தேவதூதர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த இயேசு பாலகனை பார்க்க ஆசையோடு ஆவலோடு வந்தார்கள். ஓஹோ, அப்படியா? இது எல்லாம் நாங்கள் ஒரு பாடலா பாடிடலாமா? பாடலாமே. தங்கள் மந்தையை காத்து வந்த வயல்வெளியில் ராத்திரியிலே, தங்கள் மந்தையை காத்து வந்த மேய்ப்பர்களிடம் தேவதூதன் நற்செய்தி கூற வந்தாரே. பூமியின் மேலே சமாதானமே உண்டாவதாக என்றாரே. மேய்ப்பர்களிடம் தேவதூதன் நற்செய்தி கூற வந்தாரே. பூமியின் மேலே சமாதானமே உண்டாவதாக என்றாரே. அன்றொரு நாளில் பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அன்றொரு நாளில் பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். திருநாளை பிறந்தாரே, இயேசு நமக்காக பிறந்தாரே. திருநாளை பிறந்தாரே, நம்மை வாழ வைக்க பிறந்தாரே. ஏழை கோலம் எடுத்தாரையா, கண்ணீரிடம் பிறந்தார். ஏழை கோலம் எடுத்தாரையா, கண்ணீரிடம் பிறந்தார். அவர் கண்ணீரிடம் பிறந்தார். அவர் கண்ணீரிடம் பிறந்தார். ஓ ஆ மே ஆ. எந்த ஊர்லயே ஆடு ஆணு கத்துது. ஐயா, ஆட்டுக்கு குளிர் தாங்க முடியலையா? ஆட்டுக்கு போர்வை ஏதாவது போத்தி விடுங்க. சரி சரி, அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ஒட்டகங்க மேல ஏறி வந்தாங்க. ஒட்டகங்கள் மேல ஏறி வந்தாங்களா? இதுக்கே இப்படி ஷாக்கானா எப்படி? அவங்க பொன்னியும் வெள்ளியையும் தூபவர்க்கத்தையும் பரிசாக கொண்டாந்தாங்க. அந்த ஒட்டகங்களை யார் வழி நடத்தி வந்தது? ஒரு நட்சத்திரம் அழகாக வழி நடத்துச்சு. அது அப்படி ஒரு பாட்டா பாடிடுவோமா? வந்திருந்து சாஸ்திரிகள் பாலனை பார்த்திடவே. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் தேவ பாலனை பார்த்திடவே. நட்சத்திரம் வழிகாட்டிட ஆசையோடு வந்தனரே. பொன்வெள்ளியும் தூபவர்க்கமும் படைத்து திரும்பி சென்றனரே. நட்சத்திரம் வழிகாட்டிட ஆசையோடு வந்தனரே. பொன்வெள்ளியும் தூபவர்க்கமும் படைத்து திரும்பி சென்றனரே. அன்றொரு நாளில் பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அன்றொரு நாளில் பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். திருநாளை பிறந்தாரே, இயேசு நமக்காக பிறந்தாரே. திருநாளை பிறந்தாரே, நம்மை வாழ வைக்க பிறந்தாரே. ஏழை கோலம் எடுத்தாரையா, கண்ணீரிடம் பிறந்தார். ஏழை கோலம் எடுத்தாரையா, கண்ணீரிடம் பிறந்தார். அவர் கண்ணீரிடம் பிறந்தார். அவர் கண்ணீரிடம் பிறந்தார். அப்போ அந்த காலத்திலே நேவிகேஷன் வந்திருக்குப்பா. என்ன சொல்லுது? சாதாரண நேவிகேஷன் இல்லப்பா, அது ஸ்பெஷல் நேவிகேஷன். பிறந்தது யாரு? நம்ம எஸ் ராஜாவாச்சே. Next, shall we sing a song about how Jesus grew up?
அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே எப்படி வளர்ந்தார் என்பதை ஒரு பாடலாக பாடிடலாமா? பாடிடலாமே. தானே தானே நானே தானே நானே ஐயா தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே இயேசுராஜ் வந்த ஞானத்திலே ஐயா ஞானத்திலே தேவகிருபை நதியிலே வளர்ந்து வந்தார் அவர் மனுஷதயமினிலும் வளர்ந்து வந்தார் தானே தானே நானே தானே நானே ஐயா தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்கின்படியே ஐயா வாக்கின்படியே பெத்லகேமிலே பிறந்தார் நாசரேத்திலே வளர்ந்தார் பெத்லகேமிலே பிறந்தார் நாசரேத்திலே வளர்ந்தார் தானே தானே நானே தானே நானே ஐயா தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே என்ன பெத்லகேமில பிறந்தாரு, நாசரேத்தில வளர்ந்தாரு, அவருக்கு என்ன இமிகிரேஷன் ப்ராப்ளமோ? அட அது அப்படி இல்லப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக மீகா என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார். அவர் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் தான் வந்து பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஐயா அல்லாஹ் செப்பு. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே வந்து பிறந்தார். அதற்கு பின்பதாக நாசரேத்திலே வளர்ந்தார். அடுத்து அவர் என்ன தொழில் செய்தார், பெற்றோருக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார் என்று ஒரு பாடலாக பாடிடலாமா? தகப்பன் செய்த நற்று தொழிலை தானும் செய்தார் ஐயா தானும் செய்தார் அன்போடு செய்து வந்தார் அன்போடு செய்து வந்தார் அன்னை என்றால் என்ன என்று அவர்கிட்ட கற்றுக்கலாமே தானே தானே நானே தானே நானே ஐயா தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே பெற்றோருக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்தார் ஐயா கற்றுக் கொடுத்தார் வாழ்நாட்கள் நீடிக்கணுமா பெற்றோரை கனம் பண்ணுங்க வாழ்நாட்கள் நீடிக்கணுமா பெற்றோரை கனம் பண்ணுங்க தானே தானே நானே தானே நானே ஐயா தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே தானே தானே நானே எங்க ஐயா மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸோட போன் பண்ணி பேச கூட நேரம் இல்லையே. ஓஹோ, கதை இப்படி போகுதா? பெற்றோர்கிட்ட போன் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் டைம் இல்லையா? பாருங்கடா, டைம் எல்லாம் நம்மளை தேடி வராதுங்க. டைமை நம்ம தான் ஒதுக்கிக்கிறணும். நீங்க எல்லாம் மெஷின் மாதிரி ஓடினாலும் சரி, மெஷினோடையே ஓடினாலும் சரி, உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா கண்டிப்பாக பெற்றோரை கனம் பண்ணியே ஆக வேண்டும். ஆமா, திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா பெற்றோரை கண்டிப்பாக கனம் பண்ணியே ஆக வேண்டும். Hey Rose, it's getting late. I feel so hungry.
చికెన్ 65 మటన్ బిర్యానీ వాసన వస్తుంది. లెట్స్ గో టు నెక్స్ట్ సాంగ్. Yes, let's sing a song about the miracles of Jesus Christ. ஆமா வாங்க வாங்க கடை அடுத்த பாட்டுக்கு போகலாம். கடை அடுத்த பாட்டுக்கு போலாம். ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். ஆமா. காது கேட்காதவர்களுக்கெல்லாம் காது கேக்குது. ஆமா. எல்லாருக்குமே அற்புதம் நடக்குது. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வாழ்க்கையில மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேன்டுது. ஓ வாழ்க்கை இப்படி இருக்குதே, ஆனா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே என்று ஏங்கி நிற்கிறீங்களா? டயர்டாக இருக்கிறீங்களா? வாழ்க்கை இப்படி இருக்குதே, அட ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே என்று ஏங்கி நிற்கிறீங்களா? டயர்டாக இருக்கிறீங்களா? தனிமையில தவிக்கிறீங்களா? கண்ணீரோடு கலங்குறீங்களா? தூக்கிவிட யாரும் இல்லையா? தோள் கொடுக்கும் தோழன் இல்லையா? தனிமையிலே தவிக்கிறீங்களா? கண்ணீரோடு கலங்குறீங்களா? தூக்கிவிட யாரும் இல்லையா? தோள் கொடுக்கும் தோழன் இல்லையா? என் நிலைமை உனக்கு புரியுமா? நான் போற பாதை உனக்கு தெரியுமா? தேசத்தில இருக்க போறோமா? ஈசா கையில வந்து சேருமா? என் நிலைமை உனக்கு புரியுமா? நான் போற பாதை உனக்கு
தெரியுமா? தேசத்தில இருக்க போறோமா? விசா கையில வந்து சேருமா? என் வாழ்க்கை இப்படி இருக்குதே. No one understands what you're going through. Are you feeling lonely right now? You have no one to lean on? Do not worry. The best times have arrived. The moment of joy has arrived. என் வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு ரொம்ப கண்ணீரோட கவலையோட உட்கார்ந்துருக்கிறீங்களா? நான் போகிற பாதை உங்களுக்குலாம் என்ன தெரியும்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறீங்களா? என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையேன்னு துவண்டு போய் உட்காந்துருக்கிறீங்களா? என்னை உண்மையாக நேசிப்பதற்கு ஒரு உண்மையான நண்பன் இல்லையே என்று உறைஞ்சு போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல நேரம் வந்திருக்கு, நல்ல நேரம் வந்திருக்கு. అయ్యో, నా పరిస్థితి అర్థం చేసుకునేవారే లేరా? నాకు సహాయం చేసేవారు ఎవరైనా ఉన్నారా? బాధపడవలసిన అవసరం లేదు. మంచి సమయం వచ్చింది, మంచి గడియలు వచ్చాయి. நல்ல காலம் பிறந்துருச்சு. మంచి రోజులు వచ్చాయి, మంచి తరుణం వచ్చింది. Wow, 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 wow. What a beautiful song. What a beautiful song னு நம்ம சொல்லக்கூடாதுங்க, அது ஆங்கடா சொல்லணும். వాట్ ఏ బ్యూటిఫుల్ సాంగ్ అని మనం చెప్పకూడదు, వాళ్ళు చెప్పాలి. अरे वाह, मुझे पता ही नहीं चला कि समय कितना बीत गया. हम सभी लोगों को धन्यवाद देते हैं. కాలం ఎలా గడిచిందో తెలియలేదే. వచ్చిన వారందరికీ ధన్యవాదాలు చెబుదామా? Let us express our gratitude to all who enjoyed the Christmas program. டைம் போனதே தெரியல. வந்து ரசிச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. സമയം എങ്ങോട്ട് പോയിന് പോലും അറിയില്ല. വന്ന് ആശ്വസിച്ച എല്ലാവർക്കും ഹൃദയത്തിൽ നിന്നും നന്ദി പറയണം. പറഞ്ഞു நன்றிங்கோ 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 வந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றிங்கோ. கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டாடுற ஆவலோட பார்க்கிற எல்லாருக்கும் நன்றிங்கோ 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 வந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றிங்கோ.
Happy Christmas!